ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கீதா கிட்ட போயிட்டு அம்மா இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வராங்க, அவங்களுக்கு நீங்கள் தான் ஆரத்தி எடுக்கணும் அப்படின்வாங்க. அதை கேட்டால் கீதா வந்துட்டு என்னது ஆரத்தி, எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்வாங்க. அதுக்கு கார்த்திக் வந்து தீபா அம்மா டிஸ்சார்ஜ் ஆகி வந்தால் அவங்க தாங்க ஆரத்தி எடுப்பாங்க, அதனால நீங்கள் எடுக்கணும். அது எப்படி எடுக்கணுன்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த சைடு ஒரு 3 வாட்டி சுற்றுங்க, அந்த சைடு ஒரு 3 வாட்டி சுற்றிட்டு நீங்கள் அம்மாவுக்கு பொட்டு வச்சிருங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட கீதாவும் சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே நானும் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அபிராமியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ தீபா பார்த்தீங்கன்னா அத்தை அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தியை வந்துட்டு 1 2 3 அப்படின்ட்டு ஒரு 3 சைடு, இந்த சைடும் 1 2 3 கவுண்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு 3 சைடும் வந்துட்டு சுற்றுவாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே ஒன்றும் புரியாமல் ஷாக்காகி பார்த்துட்டு இருப்பாங்க. கார்த்திக் மனசுக்குள்ளேயே போச்சுடா மாட்டோண்டா அப்படின்ற மாதிரி அவரும் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே அருண் வந்துட்டு இங்கே தீபா பண்ணுறதுல சரியே இல்லையே, என்ன ஆச்சு அவளுக்கு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு கார்த்திக் தெரியல 1 2 3 சொல்லி பார்க்குறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கம்மான்னு அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இங்கே கீதா கையில் ஆரத்தியை வச்சுட்டு இதை என்னமோ பண்ண சொன்னார், இதை கொண்டு போயிட்டு வெளியே கொட்ட சொன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு இருக்கும்போது என்ன இது இந்த காலத்தில் போயிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பழக்கம் தேவையா, ஏஐ காலத்தில் போயிட்டு ஆரத்தி எடுக்கிறது திருஷ்டி கழிக்கிறது இதெல்லாம் யாருன்னா நம்புவாங்களா அப்படின்ட்டு அதை அப்படியே தூக்கி விசிறி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஐஸ்வர்யா முகத்துலேயே போயிட்டு அந்த ஆரத்தி தண்ணி ஊற்றிடும். ஐஸ்வர்யா செம ஷாக்கிங்காக, என்ன இவன் நம்மளை பழி வாங்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காளோ, இவ நம்மளை வந்து மாட்டி விட்டுருவாளோ, என்ன நடக்க போகுது தெரியவே இல்லைன்னு வந்து அவங்களும் அப்படியே அந்த ஆரத்தியெல்லாம் எடுத்துட்டு அப்படியே கீதாவை முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. கீதா ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு இது என்னோட தப்பு கிடையாது, உங்கள் டைமிங் தான் தப்பு, நான் ஊற்றும் போது நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு அவங்க பட்னா அங்கேருந்து போயிடுவாங்க. ஐஸ்வர்யாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கும். இப்படி இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.